அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல போல்ட் வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இதோட மாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லூப்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். கைஸ் இதோட பிரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 450 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பிரைஸ் வந்து இதுக்கு அவைலபிளாக கொடுக்குறாங்க. கைஸ் இந்த ப்ராடக்ட்டை நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசானில் 299 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மெயினாக 2 பேர் காரணம். என்எஸ்டி போனிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா 735 TGX அப்படிங்கிற ஒரு ப்ரோ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த 2 பேருக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது ப்ரோ, அப்ப நாங்க சொல்றோம் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ, நாங்களும் கமெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஃபியூச்சர்ல. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிராண்ட் அதோட மாடல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பா உங்களோட தான் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. கைஸ் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. சோ அமேசான்ல இருக்கு, Flipkartல இருக்கு, Tata Cliq இ-காமர்ஸ் வெப்சைட்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு. சோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு லிங்க்குமே தனித்தனியா நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸை செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, எதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த ப்ராடக்ட்டை நான் மெயினா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அவங்க தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ இந்த மாடல் நீங்க சொன்னதுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பிராண்டடா பேக்கிங் கொடுத்துருக்காங்க. போல்ட்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா டார்க்கான ஒரு இமேஜ் தான் வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டார்க்காக வந்து ஒரு பாக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. கைஸ் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். 1 டே டெலிவரி. நேற்று ஆர்டர் பண்ணேன்னா இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் வந்துடுச்சு. ஸோ பக்காவாக ஸ்பீடாக இருக்குது. சரிங்களா, அமேசான் பக்கா ஸ்பீடாக இருக்குது. ஸோ லிங்க்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, என்ன கேட்டால் 3ல் எதில் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ 3மே ஒரே ப்ரைஸாக இருந்துச்சுன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரிங்களா, நான் வந்து ஸ்பீடாக டெலிவர் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ கம்மியான ப்ரைஸ் எதில் இருக்கோ நான் அதில் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து காசு ஒரு 20-30 ரூபாய்னாலும் கம்மியாகுது. சரிங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வந்து அதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அந்த பாக்ஸ் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது. இதால் இங்கே பாருங்கள் எவ்வளோ டைம் இதில் கிழிஞ்சிடுச்சு பாருங்கள். நானும் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறப்ப வந்து இது கிளியாமல் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பட் கரெக்டாக மேட்ச் ஆகுதா பாக்ஸுக்கு பாக்ஸ். ஸோ வந்து என்னால் கையை அதில் கரெக்டாக விட்டு ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ஒரு வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப தான் இந்த மாதிரி டியர் ஆகிடுது. சரிங்களா கைஸ், இந்த மாதிரி டியர் ஆகி உங்களுக்கு மேபி அதாவது டெலிவரி வந்துச்சுன்னா அதை வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோன்ட் அக்செப்ட் இஃப் சீல் இஸ் பிரேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சீல் வந்து கட் ஆயிடுச்சுனாவே நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஓப்பனே பண்ண வேணாம். சரிங்களா, நீட்டாக வந்து அமேசான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஏன்னா வந்து என்னோட சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன பார்த்து ஒரு இம்ப்ரெஷனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். கைஸ் இந்த ப்ராடக்ட் போல்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேனுஃபேக்சரிங் வாரண்டி தராங்க. ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் என்ன நம்பி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்ல நீங்கள் வந்து வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நம்பி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நான் என்னால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் தர முடியுமோ அவ்வளோ பெனிஃபிட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்க்கணும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, நீங்கள் தான் பார்க்கணும். ஓகே, அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கைஸ் தலைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேங்க, வேற லெவல். ஓகே, இதுதாங்க ஃப்ரண்ட் சைடு. ஸோ வந்து வேறெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் இதுதான் கைஸ் அந்த ஒரு ப்ராடக்ட்டு. என்ன ஒரு எப்படி இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியா? ஆமாங்க, ஒரு ஜூட் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதோட பேக்கிங்கே அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். கைஸ் 2 பேர் ஆஃப் இயர்மப் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பு தராங்க. சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் இதை வந்து லூப்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இந்த காதுக்கு மேலே அந்த ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து லூப்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ மாடலோட நேமுக்கு ரீசன் இதுதான். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இது வெளியே எடுக்கிறேன். இது வந்து பக்காவாக உள்ள மாட்டியிருக்கு. ஓகே டன். வாவ் செம்மையாக இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஒயர் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட ஒயர் லென்த் எல்லாமே செக் பண்ணிவிடுவோம். வேற லெவலுங்க, தாராளமாக 1 மீட்டருக்கு வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஒயர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒயர் குவாலிட்டி தான். ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒயர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எப்பயுமே எந்த ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ஒயர் கொடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக பயங்கரமாக அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. கைஸ் இதில் இருக்கக்கூடிய இயர்ஃபோன் ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல் ஷேப் கிடையாது. இது வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு டேக் மாதிரி இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பக்காவாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன்.
பார்த்தேன். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப ஏதாச்சும் மேபி ஃபியூச்சரில் வந்து அங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் அங்காது கைஸ், பக்காவாக இருக்குது சரிங்களா. ஸோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. தென் இதோட பட்டன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணுற மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. இதுதான் கைஸ் அந்த ஒரு லூப் சொன்ன பார்த்தீங்களா, உங்களால் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதுதான் அந்த லூப். ஸோ வந்து இப்போ நான் வியர் பண்ணிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்படி நம்ம வியர் பண்ணிடுறோமா, ஸோ வந்து ரைட் லெஃப்ட் பார்த்துக்கிறேன், கரெக்டாக வியர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதில் ரைட் லெஃப்ட் கரெக்டாக வியர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்படி வியர் பண்ணுறப்ப இந்த காதுக்கு மேலே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இயர் லூப்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே கைஸ், இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வியர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ எனக்கு இன்னுமே கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வியர் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே டன். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் கைஸ், நீங்கள் வியர் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த லூப் வந்து நீங்கள் இந்த லென்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. 2 இயர் லூப்புமே அதே மாதிரி தான் சரிங்களா. இதுக்கு கரெக்டான ஒரு லென்த்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ வந்து நீங்கள் வியர் பண்ணுறப்ப பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. யூனிக்கான ஒரு டிசைனில் இருக்குது சரிங்களா. இந்த ப்ராடக்ட்டில் ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லூப்ஸ் தான் சரிங்களா. ஓகே கைஸ், இதோட பில்ட் குவாலிட்டி நம்பர் 1 இருக்குது. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இயர் மஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 50 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோணலாக இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம வியர் பண்ணுறப்ப அப்படியே அப்சல்யூட்டாக காதுக்கு அப்படியே உள்ளே போகும் சரிங்களா. ஸோ வந்து 50 டிகிரிக்கு அப்படியே பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்டில் லோகோ பார்த்தீங்கன்னா போட் லோகோ வந்து வேற லெவலில் அழகாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான் கைஸ் இதில் கொடுத்துருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவ்யூ பண்ணிடுவோம் சரிங்களா. இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, இதோட பார்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து இதை நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணிடலாம் கைஸ். இதோட மைக் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க. ப்ரோ இது பட்டன் கண்ட்ரோல்ஸ் எப்படி ப்ரோ, இதில் ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கைஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ஒரு வயர்ட் இயர்ஃபோன்ல உங்களால வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சரிங்களா. ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சாங் வந்து பாஸ் பண்ண முடியும். தென் இன்னொரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாஸ்ல இருக்கக்கூடிய சாங் வந்து ப்ளே பண்ண முடியும். டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு, ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக்கு, கால் வரப்ப அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பட்டன் ஃபங்க்ஷன்ஸ். தென் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது அந்த பட்டன்ஸ்ல சரிங்களா. உங்களால் வந்து வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து ஒரு டிராபேக் இருக்கு சரிங்களா. தென் இதோட டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13mm டிரைவர் சைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் அண்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அடி நல்லா போடும் சரிங்களா. ஒரு வேவ் வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து 13mm டிரைவர் 50 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வியர் பண்ணதுக்கு அப்புறம் காதுக்குள்ள கரெக்டாக உள்ள மேட்ச் ஆகும் சரிங்களா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி கரெக்டாக பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயர் குவாலிட்டி வேற லெவலு. இந்த மைக்கு பற்றியும் சொல்லிட்டேன். தென் இதோட பின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகாதுங்க, கண்டிப்பாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி துருப்பும் பிடிக்காது. மேலே பார்த்தீங்கன்னா காப்பர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மஜா பண்ணலாம் சரிங்களா. ஓகே கைஸ், இது வரைக்கும் இதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இதோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு, கால் ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம், பட் ஒரு பிராக்டிகலா ஒரு டெமோ காமிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் அதான் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்டா, ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ். ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். எப்படிடா இருக்கு, தெளிவா கேக்குதா? நல்லா கேக்குது கோகுல். நல்லா தெளிவா இருக்கா இல்லை எப்படி? தெளிவா கேக்குது. தெளிவா கேக்குதுல, நோ ப்ராப்ளம் தானே? நோ ப்ராப்ளம். சரி மச்சி, தேங்க்யூடா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. சரி மச்சி, தேங்க்யூடா. கைஸ் இப்போ வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டோம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம். ஸோ வந்து கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ நோ ப்ராப்ளம், நான் ரெகுலராக இவனை தான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ வந்து மைக் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ பக்காவாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கையோட நான் வந்து சவுண்ட் டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஏன்னா வந்து மைக்கை டெஸ்ட் பண்ணியாச்சு, சவுண்ட் அண்ட் பேஸ் எப்படி இருக்குது அதையும் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாக நம்ம ரிவ்யூ பண்ண மாதிரி சரிங்களா. இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லாமே ரிவ்யூ பண்ண மாதிரி. ஸோ வந்து நம்ம சவுண்டை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். வாவ், பேஸ் வேறு லெவலில் இருக்குது, சவுண்டும் வேறு லெவலில் இருக்குது. கைஸ் அப்படியே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். வேற லெவலில் இருக்குங்க, பேஸ் வேற லெவலில் சூப்பராக இருக்குது. காய்ஸ் 300 ரூபாய்க்கு தாராளமாக ஒரு ஒர்த்தான ஒரு பெஸ்ட் ஒயர்டு இயர்ஃபோன் சரிங்களா. 300 ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக இந்த இயர்ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒர்த்தான ஒரு டிவைஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். ப்ரோ ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாயிண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ப்ரோ லைக் போகிறதுலாம் சாதாரணமான ஒரு மேட்ரு, இதை விட வேறு லெவலில் உங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணும் ப்ரோ அப்படின்னு
அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவோட தம்ப்நெயில் லிங்க் இருக்கு. ஸோ அதை அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் அதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். என்னோட ஸ்டோரியிலையும் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.